ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே நம்ம இட்லி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா 3 சேர்த்துருக்கேன். நம்ம அளவாக தான் மிக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் சால்ட் வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 3 சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். பேஸ்ட்டும் புதினா கொத்தமல்லி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் போடணும். அப்போ தான் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே இப்போ தான் வந்து நான் அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு நம்ம காளான் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம். அது நல்லா வந்து கூட கலந்து விட்டுருங்க. தண்ணி வந்துட்டு நம்ம ஊற்றிட்டு கரெக்டாக நல்லா தண்ணி ஊற்றிடலாம். கொதிச்சு வரட்டும். நம்ம அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இட்லி பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா கடுகு வந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். வெங்காயம் நான் வந்து 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயம். வெங்காயமும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. இந்த நேரம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துட்டு அதுவும் நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம வந்து தூள் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் கறி மசாலா, மஞ்சள் தூள் வந்து ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கலந்துக்கலாம். நம்ம சீக்ரெட் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். என்ன சீக்ரெட் பேஸ்ட்னால் நம்ம சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு புதினா அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிருக்கோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கிரேவி மாதிரி வைக்க போகிறேன். அதனால் எனக்கு இந்த அளவு தண்ணி போதும். ஏன்னா அது வந்துட்டு வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். கிரேவி அல்லது குழம்பு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாமா? காளான் பிரியாணி பாருங்கள். காளான் தெரியுதா? காளான் பிரியாணி. அதுக்கப்புறம் காளான் கிரேவி. அதுக்கப்புறம் இட்லி. இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்ன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே பா. ஹாய்ங்கப்பா. இன்றைக்கி லஞ்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். டின்னரு மறந்துருச்சுங்கப்பா. எப்படி இருக்குது உங்களுக்கு? அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் செஞ்சுருக்கோம் 3 இன்னைக்கு டின்னர் செஞ்சுருக்கேன். இட்லி, அப்புறம் வந்து காளான் பிரியாணி, காளான் கிரேவி. எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குது. அன்னைக்கு செஞ்ச மாதிரியே இருக்குது. தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட் உங்கள் வீட்டில் டின்னர் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.